சென்னைக்கு பக்கத்துல 2000 வருட பழமையான பெருமாள் கோவில் இருக்கு. அந்த கோவில இருக்க பெருமாளை 4 விதமான வடிவங்கள்ல தரிசிக்க முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? சென்னை பல்லாவரத்துல இருந்து 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதா திருநீர்மலை. 108 திவ்ய தேசங்களுள் ஒன்று. மலை அடிவாரத்துல ஒரு பெருமாள் சந்நிதியும் மலை மேல 3 பெருமாள் சந்நிதிகளும் இருக்கு. ஒரே தளத்துல 4 பெருமாள் சந்நிதிகள் இருக்கிற ஒரே இடம் திருநீர்மலை தான். திருநீர்மலையில இருக்க பெருமாளை தரிசிக்கிறதுக்காக திருமங்கையாழ்வார் ஒரு தடவை இந்த தலத்துக்கு வந்தாரு. அப்போ மலையை சுற்றி நீர் நிரம்பி இருந்தது. திருமங்கையாழ்வாரால அந்த நீரை கடந்து சென்று பெருமாளை தரிசிக்க முடியல. நாமளா இருந்தோம்னா அடுத்த தடவை வரப்ப பெருமாளை தரிசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்போம். ஆனா திருமங்கையாழ்வார் நீர் வத்தினதுக்கு அப்புறம் பெருமாளை போய் தரிசித்து விட்டுதான் இந்த இடத்தை விட்டு போகணும் அப்படின்னு முடிவெடுத்து திருநீர்மலைக்கு எதிரே உள்ள மற்றொரு மலையில போய் தங்கினாரு. நாட்கள் உருண்டோடுச்சு. ஆனா தண்ணீர் கொஞ்சம் கூட குறைந்தபாடில்லை. பெருமாளை தரிசிக்காம இந்த இடத்தை விட்டு போறதில்ல அப்படின்னு தீர்க்கமா இருந்தாரு திருமங்கையாழ்வார். பல நாட்களுக்கு அப்புறம் நீர் கொஞ்சம் கொஞ்சமா வத்த ஆரம்பிச்சிச்சு. நீர் குறைந்ததுக்கு அப்புறம் பெருமாளை பார்க்க போனாரு திருமங்கையாழ்வார். பெருமாளே அப்படின்னு கூப்பிட்டாவே பேரானந்தம் படுவாரு. தன் மீது இவ்வளவு பாசம் கொண்ட பக்தனை சும்மா விடுவாரா? திருமங்கையாழ்வாருக்கு திருநீர்மலையில தன்னோட 4 கோலத்தை காட்டி காட்சி தந்தாரு பெருமாள். தன் மீது பாசம் கொண்ட பக்தனுக்காக பெருமாள் நின்ற கோலத்தில் நீர்வண்ண பெருமாளாகவும், இருந்த கோலத்தில் நரசிம்மராகவும், சயன கோலத்தில் ரங்கநாதராகவும், நடந்த கோலத்தில் உலகளந்த பெருமாள் என 4 கோலங்கள்ல காட்சி தந்தாரு. இந்த நாள் வரையும் இந்த தலத்துல தரிசிக்கலாம். நீர்வண்ண பெருமாளை மலை அடிவாரத்தில் இருக்கின்ற கோவிலிலும், ரங்கநாதர் நரசிம்மர் உலகளந்த பெருமாளை மலை கோவிலிலும் தரிசிக்கலாம். நீர் சூழ்ந்த மலையோட மத்தியில பெருமாள் இருந்ததால் பெருமாளுக்கு நீர்வண்ண பெருமாள் என்றும் இந்த தலத்திற்கு திருநீர்மலை அப்படிங்கிற பெயரும் வந்துச்சு. சென்னைக்கு பக்கத்துல 2000 வருட பழமையான பெருமாள் கோவில் இருக்கு. அந்த கோவில இருக்க பெருமாளை 4 விதமான வடிவங்கள்ல தரிசிக்க முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? சென்னை பல்லாவரத்துல இருந்து 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதா திருநீர்மலை. 108 திவ்ய தேசங்களுள் ஒன்று. மலை அடிவாரத்துல ஒரு பெருமாள் சந்நிதியும் மலை மேல 3 பெருமாள் சந்நிதிகளும் இருக்கு. ஒரே தளத்துல 4 பெருமாள் சந்நிதிகள் இருக்கிற ஒரே இடம் திருநீர்மலை தான். திருநீர்மலையில இருக்க பெருமாளை தரிசிக்கிறதுக்காக திருமங்கையாழ்வார் ஒரு தடவை இந்த தலத்துக்கு வந்தாரு. அப்போ மலையை சுற்றி நீர் நிரம்பி இருந்தது. திருமங்கையாழ்வாரால அந்த நீரை கடந்து சென்று பெருமாளை தரிசிக்க முடியல. நாமளா இருந்தோம்னா அடுத்த தடவை வரப்ப பெருமாளை தரிசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்போம். ஆனா திருமங்கையாழ்வார் நீர் வத்தினதுக்கு அப்புறம் பெருமாளை போய் தரிசித்து விட்டுதான் இந்த இடத்தை விட்டு போகணும் அப்படின்னு முடிவெடுத்து திருநீர்மலைக்கு எதிரே உள்ள மற்றொரு மலையில போய் தங்கினாரு. நாட்கள் உருண்டோடுச்சு. ஆனா தண்ணீர் கொஞ்சம் கூட குறைந்தபாடில்லை.